இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம் லோட்டஸ் கிச்சனில். அதுக்கு ஒரு மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு இதை காய்கறி சீவுறதில் நம்ம சீவி எடுத்துகிட்டு வரலாம். இப்படி வந்து சீவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். பாத்திரம் சூடேறிட்டோம். சூடேறிடுச்சு. இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 கரண்டி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பச்சை மிளகாய், சின்னதாக இருக்கிறதுனால நான் 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, இது சீவி தான் வச்சுருக்கிறேன் கட் பண்ணி பொடியாக. இருந்தாலும் இதை நம்ம வந்து ஒரு சின்ன உரலில் போட்டு அதை இடித்து 2ஐயும் லைட்டாக இடித்து குறப்பாக எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. 1 ஸ்பூனு கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் இருக்கும் கடலைப்பருப்பு. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இங்கே நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சியும் சும்மா லைட்டாக இடித்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் இதில் நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது 2ஐயும் சேர்த்து நம்ம லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இப்போ இந்த துருவி வச்ச இந்த மாங்காயையும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போது சாதம் வந்து 1 கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சாதத்தையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். எப்பயும் ரெகுலராக வடிக்கிற ரைஸு தான் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கல் உப்புனா கரையாது, அதனால் தூள் உப்பு கொஞ்சமாக ஒரு 2 சும்மா தெளித்து விட்டா மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுடுவோம். நல்லா கலந்து விடட்டும். இதை நல்லா நம்ம இப்போ கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அதை கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். ஏன் அப்படின்னா இந்த மசாலாலாம் அந்த சாதத்தில் சேர்கிறதுக்காண்டியும் அந்த புளிப்பு தன்மையும் அப்போ தான் அந்த சாதத்தில் நல்லா கலந்து வரும். ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே இதை நல்லா வேக விடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து ஒரு 1/2 மூடி லெமன் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். மாங்காவும் புளிப்பு, லெமனும் புளிப்பாக இருக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் நீங்கள் புளிஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லெமனை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு சாதத்தை இறக்கிடலாம். சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி. இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அருமையான சாப்பாடு. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.